வேர்க்கடலை, இது பச்சை வேர்க்கடலை எப்படி கழுவிட்டு அலசிட்டு அவிக்கிறதுன்னு பார்க்கலாமா? இதை மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு தண்ணி ஊற்றிடுங்க. இப்போது தண்ணி ஊற்றி இப்போ இதை மாதிரி கையை வச்சு பிசைஞ்சு கழுவுங்க. இல்லைனா ரொம்ப மண்ணாக இருக்கும். இது மாதிரி நல்லா கழுவிடுங்க. நல்லா இது மாதிரி பிசைஞ்சு கழுவுனா தான் போகும் மண். ஒரே தடவை கழுவிட்டு போட்டிங்கன்னா அது சாப்பிட மண்ணாக தான் வரும். இது நல்லா வெள்ளையாக தண்ணி வர வரையும் கழுவணும். பாருங்கள் எப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு தண்ணி ஓரளவுக்கு மண் போயிடுச்சு. திருப்பி ரெண்டாவது தண்ணியில் கொட்டி கழுவணும். பாருங்கள் எப்படி தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்திங்களா, கொஞ்சம் அழுக்கு போயிடுச்சு. இதே மாதிரி நல்லா கழுவணும். பிசைஞ்சு அப்போ தான் மண் போகும். இது ரெண்டாவது தண்ணி. இப்போ மூணாவது தண்ணி. இப்போ பாருங்கள் தண்ணி வெள்ளையாயிடுச்சு. அந்த கடலையும் வெள்ளையாயிடுச்சு பாருங்கள். வெள்ளையாக இருக்குது பாருங்கள் தண்ணி. அவ்வளோதான், போதும். இந்த 3 தண்ணி அலசி வெள்ளையாயிடுச்சு. இப்போ அது எப்படி அவிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கடலையை கொட்டிட்டு கொஞ்சம் உப்பு போடணும். அதில் போட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றணும். ரொம்ப ஊற்றாதீங்க, அது முங்குற அளவுக்கு ஊற்றுங்க. அதுக்கு மேலே ஊற்ற வேணாம். மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம், அவ்வளோதான். பாருங்கள் வெந்துருச்சு பாருங்கள். தீஞ்சினோன்னு பயப்படாதீங்க. இங்கே பாருங்கள் தண்ணி இருக்கு அடியில். 15 நிமிஷம் போதும், அவ்வளோதான், வெந்துடும். இப்போ எடுத்து உடச்சி காமிக்கிறோம். சூடாக இருக்குது, உடச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் வெந்துடுச்சு. இப்படி அமைக்கி பார்த்தீங்கன்னா கொல ஃபஸ்ட்டு எப்படி இருந்து பாருங்கள், குண்டு குண்டாக. இப்போ பாருங்கள் சப்பையாக இருக்குது, வெந்துடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வாங்கி கழுவி அலசி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அவிச்சி சாப்பிட்ற கடலை. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ ஏன் போட்டேன்னா, நிறைய பேர் அலசாமல் அப்படியே அவிக்கிறாங்க. எங்கள் வீட்டிலே ஒரு பாப்பா இப்படி தான் அவிச்சிது. அதுக்காக தான் இந்த வீடியோ.